எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு முந்தானையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் காலையில் 6 மணிக்கு கால் பண்ணாரு. இந்த மாதிரி ஸ்டார் ஹெல்த்தில் நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். அவர் வந்து ஆக்சுவலாக எங்கிட்ட போடல, ஆன்லைனில் பாலிசி எடுத்திருக்காரு. ஸோ அங்கே கால் பண்ணும்போது ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமில் தான் பண்ண முடியும். லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுத்துருந்துருக்குறாங்க 10 மணிலேருந்து அந்த 5 மணி வரைக்கும். ஸோ எனக்கு மொபைல் நம்பர் என்னோட நம்பருக்கு காலையில் 6 மணிக்கு அடிச்சு அப்படி இந்த மாதிரி 4.5 லட்ச ரூபா செலவாயிருச்சு. எங்களுக்கு வந்து சேங்ஷன் பண்ணது 3 லட்ச ரூபா தான் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு டவுட் கேட்டார். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ சம்மின்சூர் போட்டிருக்கீங்கன்னா 5 லேக் அப்படின்னாரு. மறுபடியும் இடையில எப்பாவது இன்க்ரீஸ் பண்ணீங்களா அப்படின்னாரு. 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு 10 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுன்னு அப்படின்னாரு. எதனால அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு கேட்டேன். விபத்துனால அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் வரைக்கும் கிளைம் கிடைக்கும், போனஸ் இருந்தால் அதுவும் கிளைம் கிடைக்கும்னு அவருடைய சந்தேகத்தை தீர்த்துட்டேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ரெண்ட்டில் போய் அட்மிட் ஆகலாம் அப்படின்னாரு. நீங்கள் எடுத்துருக்கிற பாலிசிக்கு வந்துட்டு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தகவலையும் அவருக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏன் வந்து எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டார். அந்த பில் பிரேக்கப் பார்த்தேன். அந்த பில் பிரேக்கப்பில் அவருக்கு எலிஜிபிலிட்டி வந்து 10,000 ரூபா வரைக்கும் தான் ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி. ஆனால் அவர் 14,000 ரூபாய்க்கு ரூம் ரெண்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அதனால வந்து அந்த 4,000 ரூபா 10 நாள் இருந்துக்கு 40,000 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி நான் மெடிக்கல் ஐட்டம், யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிடிச்சது போக மீதி வந்து சேங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் சில தகவல்லாம் கேட்டார். அதெல்லாம் கரெக்டாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வச்சுட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கிறதால உங்ககிட்ட எடுத்துருக்கலாம். நான் கேட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. 24 மணி நேரத்துலேயும் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறேன் என்னோட பாலிசி அப்படின்னாரு. நீங்கள் தாராளமாக மாற்றிக்கிங்க. பாலிசியில் எந்த சந்தேகம்னாலும் 24 மணி நேரம் என்னை கூப்பிடுங்க. நான் ஃபோன் எடுக்கலினாலும் திரும்ப ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட ஆல்டர்னேட் நம்பரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ ஆன்லைனில் எடுக்கிறதுக்கும் எங்களை மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுக்கிறது இதுதான் வித்தியாசங்க. எனி டைம் எங்கள் மொபைல் எங்கள் கையிலேயே இருக்கும். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு உண்டான தெளிவான ஒரு தகவல் கிடைக்கும். இதுதான் முந்தானையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அதே மாதிரி அவர் இன்னும் நிறைய டவுட் கேட்டார். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, உங்களை கிளியர் பண்ண உங்கள் சந்தேகத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்குன்னு சொன்னோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்கிட்ட பாலிசி எடுங்க. ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா உங்கள் உடனடி தேவைக்கு அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் ஒரு தகவல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.